ஜெரி செவேல்ன்ற ஒரு பிரசங்கர் சொல்றாரு. ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு போனாராம் அமெரிக்கால. ராத்திரி 1:30 மணியா. திடீர்னு பார்த்தா வண்டியில பெட்ரோல் இல்லையா, கவனிக்காம விட்டுருக்கிறாரு. பாருங்க, வண்டி நடு ரோட்டில் நின்றுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஓரத்தில் தள்ளிட்டாரு. வண்டி தள்ளி நின்றுட்டு இருந்தா கும் இருட்டு. பாருங்க, எப்போவோ ஒரு கார் போகுதான், அதுவும் வேகமாக போதான். எங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, எங்கே இது இருக்குது, ஒன்றுமே தெரியலையா. பாருங்க, என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி திகைச்சு போய் நின்னாராம். பாருங்க, ஒரு வேன் பாருங்க அப்படியே வந்து இவருக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாராம். இறங்கி வரும்போது ஒரு ஒரு செயினையும் எடுத்துகிட்டு வந்தாராம். செயின் எடுத்துகிட்டு வந்து இந்த டோவிங் செயின் பாருங்க, அதை ஹூக் பண்ணி அவருடைய வண்டியில் மாட்டி ஓட்டிட்டு போனாராம். கேட்டாராம், ஹூ ஆர் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவன் சொன்னானா, ஐ ஆம் யுவர் பிரதர் அப்படின்னானா. இந்த வேலைக்காக தான் அனுப்பப்பட்டேன் நான், உனக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். அப்படியே மனுஷனாட்டம் இருக்கிறாராம். பாருங்க, இவருக்கு எந்த சந்தேகமும் வரலையாம். மனுஷன்தான் அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் கூட போனாராம். போனால் அங்கே அது பாட்டில் எடுத்துகிட்டே போனாராம். கொஞ்சம் தூரம் போச்சான், ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சான். பாருங்க, அந்த பெட்ரோல் பங்குக்குள்ளே பாருங்க, அந்த ஆள் இறங்கி ஓடி போய் லைட்லாம் ஆன் பண்ணாராம். அது மூடி கிடந்த பெட்ரோல் பங்க்கு. அவரே எல்லாம் ஆன் பண்ணாராம். ஆன் பண்ணி பாருங்க, அந்த காரை கொண்டு போய் அந்த பெட்ரோல் பம்பை ஆன் பண்ணி பாருங்க, பெட்ரோலை போட்டு விட்டாராம். பெட்ரோல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஸ்டார்ட் பண்ணால் நல்லவா என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். பாருங்க, பபாய், காட் பிளஸ் யூ அப்படின்ட்டாரான். நான் உனக்கு ஏதாவது தரணுமா, இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் தர வேணாம், உனக்கு இப்படிப்பட்ட உதவியை செய்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டேன் அப்படின்ற மட்டும் ஒரு வார்த்தை சொன்னானா. பாருங்க, இவர் போயிட்டாராம். அந்த இடத்த, அந்த போர்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டாராம். பார்த்து வச்சுக்கிட்டு இவர் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அந்த அந்த பக்கமாக வரும்போது அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற அந்த ஆளை பார்த்து இன்னொரு வாட்டி கை கொடுத்து, அந்த ஆளுக்கு நன்றி சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து பார்த்தா அது க்ளோஸ்டு பெட்ரோல் பங்காம். பாருங்க, அது மூடப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சான். கேட்டாராம் பக்கத்தில், இந்த பெட்ரோல் பங்க் என்னங்க, அது மூடப்பட்டு 2 வருஷம் ஆயிடுச்சேங்க. அப்புறம் தான் யோசித்தாராம், அந்த ஆள் தான் போய் லைட்டை போட்டார் அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்தாராம். பாருங்க, மூடப்பட்டு 2 வருஷம் ஆச்சான். நேற்று ஒரு ஆள் ராத்திரி 1:30 மணிக்கு இங்கே இருந்தார். அப்படிலாம் யாரும் வந்த மாதிரி இல்லை, இது மூடியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம். அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சான், வந்தது தேவதூதன். பாருங்க, பெட்ரோல்லாம் அற்புதமாக தேவனுடைய கிருபையினாலே இவருடைய பெட்ரோல் பங்க் நினைச்சிருக்கிறான், நிரப்பி கொடுத்துருக்கிறான். மனுஷனாக வந்து பாருங்க, மனுஷ ரூபத்தில் வந்து எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு போயிருக்கிறான். சொல்றாரு, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, அந்த அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல. அன்னைக்கு அவன் ராத்திரி வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். ஏன்னா ரோட்டில் நிறைய திருட்டு பயில இருப்பானுங்க இல்லையா. இந்த மாதிரி யாராவது பிரேக் டவுனில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் சுற்றி தெரிவானுங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் கையிலெல்லாம் மாட்டிருந்தா என்ன ஆகும். அவர் சொல்றாரு, ஆச்சரியமாய் தேவன் அவருடைய தூதனை அனுப்பி என்னை பாதுகாத்தார்.